நேத்து வந்த நீ ஒரு கூத்தாடின்னு நான் சொல்ல எனக்கு மனசு இல்ல. நீ ஒரு நடிகை. நேத்து வந்துட்டு ஒன்றிய அரசுன்னு உன் வாயில இருந்து வருதுன்னா அப்ப உன்னை பின்னால யாரோ இயக்குறாங்க. அவர் வந்து டயர் பஞ்சர் ஆன டயர், அவரு அந்த டயரை மாட்டி எந்த வண்டியில ஓடமே ஓடாது. ஊர் சுற்றும் மோடி மெரினா பக்கம் வாடின்னு சொல்லி ஒரு சாதாரண ஜூலின்ற ஒரு பெண்ணு சொன்னாங்க. தாமரை தான் ஜெயிக்கும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்து மனம் வீச போகிறது. இதுதான் உண்மை. அதிமுக கூட்டணி கண்டிப்பா ஆட்சிக்கு வரும். திமுகங்கிற வரலாறு முடிஞ்சு போகும். ஆனா மோடி சொன்ன திட்டத்தை காட்டிலும் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றி விட்டாரு. இதுல அரசியல் எதுவும் கிடையாது. அவர் ஒன்னும் அரசியலுக்கு போயிட்டு என்ன பேசலையே. முருகனை தரிசித்தார் வந்திருக்காரு பொதுக்கூட்டம் அரசியல் மேடம். இங்க பேசின அரசியல் மேடம் அது கிடையாது. நான் தான் வருங்கால மத்திய அமைச்சர் சொல்லலாம். நம்மள கூட இருக்காருலாம் சிரிக்காப்புல சொல்லும் போது அதனால விஜய் என்ன வேணா சொல்லலாம். அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அது அவர் விருப்பம். அவர் கனவுல வாழ்றாரு, கனவுலத்துல இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தல் சிந்திக்கல. ஒரு கவுன்சிலர் கூட அவர் கட்சியில இல்ல. திமுகவுல வந்து இன்னைக்கு இருக்கிற 14 அமைச்சர் திமுகவுல அதிமுக காரங்களை வச்சு தான் அவங்க ஆட்சியை நடத்துறாங்க. திமுக காரங்க ஆட்சி அமைச்சர்களை வச்சு நடத்தி இருக்கலாம். அவங்களால முடியாத காரணத்தினால இன்னைக்கு அதிமுக அமைச்சர்களை பூரா விலைக்கு வாங்கி நடத்துறாங்க. இந்த பிரச்சனைக்காண்டி மோட்டிவ் பண்ணி போகணுங்கிறது கிடையாது. அவர் எப்போதுமே ஆன்மீகத்தில் உள்ளவருங்கிறனால இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்திலோட முருகரை தரிசனம் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு இடம் போகும்போதும் அந்த இடத்துல என்ன சாமி இருக்கோ அதை அவர் தரிசிக்கிறது அவருடைய வழக்கம். சினிமா தாண்டா அதில் ஹீரோ என்றோ நீயே தாண்டா. இந்த பொதுக்கூட்டம் எதுக்காக? அப்ப மோடின்றவர் வந்து ஏற்கனவே குஜராத்ல நான் அவர் செஞ்ச இந்த கட்ச்புச் சூரத்னு நம்ம இந்தியாலே வந்து மறக்க முடியாத பூகம்பம். அன்னைக்கு இந்த கட்ச்புச் சூரத் ரெண்டும் வந்து சூரத் குஜராத்தோட நல்ல ஒரு நகரம். அது சூரத்ல எப்படி பார்த்தோம்னா ஜவுளியில பெரிய இதான அப்படிப்பட்ட நகரம் வந்து திடீர்னு நிலநடுக்கம். அப்ப நிலநடுக்கம் ஆகும்போது பிஜேபி ஆட்சி தான் அங்க இருக்கு. அப்ப மக்கள் பேர் ரொம்ப கதறாங்க. சரியா வேலை நடக்காம இருக்கும்போது ஒரு RSS சுயம் சேவகரா இருந்தவர் நரேந்திர மோடிஜி அவர் என்ன செய்யறாங்க, RSS பார்த்து இறக்குறாங்க. இப்ப இந்த பணியை பண்ணு, மக்களை மீட்டெடுத்து நீ கொண்டு வந்து எல்லா கட்டமைப்பை உருவாக்கு பண்ணும்போது போக முடியாத இடங்கள்லாம் சைக்கிள்ல கூட ஒரு நண்பரை ஓட்ட விட்டு பயணம் பண்ணி அங்க இருக்க கட்டமைப்பை பூரா உருவாக்கி மக்களை பூரா காப்பாத்தி உடனே அப்ப ஒரு யோசிக்கிறாங்க. அப்ப இவரை வந்து உள்ளடக்கி வைக்க கூடாது, குஜராத்துக்கு முதல் CM ஆக்கணும். இவர் வந்து குஜராத்தோட அடங்குற ஆள் கிடையாது, இவரை வந்து அதுக்குள்ள மூடி வைக்க வேணாம், இவர் உலக தலைவனாகக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி RSS சிந்திக்கிறாங்க. அப்ப சிந்திக்கும் போது என்ன செய்யறாங்க, உடனே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இருக்கவரை பதவி விலக சொல்றாங்க. எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏ ஆனோனையும் சட்டமன்றத்துக்கு CM போனதும் தலைவன் தான், MP ஆனோனும் CM போனது இந்தியாவிலே எங்க மோடி பிரதமர் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது அப்ப இந்தியாவை கொண்டு வந்துட்டாங்களா? போயிட்டு வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருப்பரங்குன்றன்றது இந்துக்களுடைய மகா கடவுள். அவர் சிவனுடைய பிள்ளை. தமிழ்நாட்டின் முதல் படை வீடு. சிவனுடைய பிள்ளைக்கு சிவனுக்கு அது அப்பனை கும்பிடுற ஒரு பிள்ளைய விடுவாரா? இதுல அரசியல் எதுவும் கிடையாது. அவர் ஒன்னும் அரசியலுக்கு போயிட்டு என்ன பேசலையே. முருகனை தரிசித்தார் வந்திருக்காரு பொதுக்கூட்டம் அரசியல் மேடம். இங்க பேசின அரசியல் மேடம் அது கிடையாது. அது ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருந்தும் கூட பாருங்க தன்னுடைய நிகழ்ச்சியை புறம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு அரசு நிகழ்ச்சியை புறம் விமான நிலையத்தில் நலத்திட்ட தொடங்கி இருக்காரு. புதுச்சேரி போயிருக்காரு. மத்தவங்க மாதிரி இறங்கணும்னு அரசியல் மட்டும் பண்ணிட்டு ஏமாத்துற ஆள் கிடையாது. நலத்திட்ட இறங்கின தலைவர் இறங்கின 1000 கோடி 2000 கோடி வேலையில கட்டமைப்பை உருவாக்கி அதை திறந்து விட்டு தான் கட்சிக்கு வருவாரு. அதான் பண்ணிருக்காரு. தவிர திருப்பரங்குன்ற போனதுல எந்த அரசியலும் கிடையாது. என் குடும்பமே இன்னைக்கு திருப்பரங்குன்ற நான் இன்னைக்கு போக முடியல, மோடி வந்து நான் வாரம் போவேன். அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மோடி வந்து போவாரு, இந்து கோயிலுக்கு போவாரு, முஸ்லிம் கோயிலுக்கு போவாரு, தேவாலயத்துக்கு போவாரு. அவர் எங்க நாட்டின் பிரதமர். 140 கோடி பிரதமர், எங்கேயும் போகலாம். விஜய் வந்து பாவம், அவர் வந்து மக்களை ரொம்ப நம்புறாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறார், நான் குடும்பம் தான் தான் மக்கள் நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து 4 சுவத்துக்குள்ள இந்த உலகத்துல எவனுமே ராமர் கிடையாது. 4 சுவருக்குள்ள அவருடைய பின்பலத்தை பத்தி அவர் குடும்ப சூழ்நிலை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா தன் குடும்பத்தவே காக்க தைரியம் இல்ல, அதை அமைச்ச வைக்க முடியல. அதை நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆம்பளைதான். ஆனா பெண்ணை சரியா வச்சிருக்கணும். உன் மனைவியை அவங்க அரசியல் பண்றாங்க, இது பண்ணல. அப்படியாப்பட்ட தகுதி உள்ள ஒரு பாரத பிதாமகன் உலக தலைவர் எங்க மோடி நாட்டுக்காகவே தன் உயிரை தன் வாழ்ந்துக்கு இருக்க மோடியை பத்தி பேசுறக்கு இங்க எவனுக்கு அருகதை கிடையாது. குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல்வாதி எவனுக்கு அருகதை. பாசிசம்னா இது பேர் மட்டும் சொல்லல. ஊர் சுற்றும் மோடி மெரினா பக்கம் வாடின்னு சொல்லி ஒரு சாதாரண ஜூலின்ற ஒரு பெண்ணு சொன்னாங்க. கருத்து சுதந்திரத்தை எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். நீ பாயசம் சொல்லு, பாசிசம் சொல்லு, என்ன அதெல்லாம் எங்க டோன் கர் ஒன்லி 2020 திமுக அழிக்கணும். எங்க கூட்டணி உட்காரணும், ஆட்சியை தமிழ்நாட்டை காக்குறதா எங்க வேலை. வெற்றி விழா பொதுக்கூட்டமாக நரேந்திர மோடி அவர்களும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கார். அதே போல பெருந்திரளாக இயக்க தொண்டர்களும் பாஜக கழக உறுப்பினர்களும் மக்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக மாநாடு போல தமிழ் மாநாடு போல இந்த இடத்தில் நடந்திருக்கிறது.
மிக பெருமையான ஒரு சங்கதி. ஆட்சி மாற்றத்திற்கு இது ஒரு வித்தாக அமையும். இப்போ திரு மோடி அவர்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு இங்க வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி எதுவும் பிளான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாமி கும்பிடுறாரு, தெய்வத்தை கும்பிடல என்ன இருக்கு? இல்லாமதான் ஒண்ணு நினைக்கும் போது எந்த மதத்தையும் பிரிச்சு பேசக்கூடாது. அதனால அவர் இந்து மதத்தை கும்பிடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்தியா ஜனநாயகமான நாடு, எல்லா மதத்தையும் ஏத்துக்கணும். அது இந்து மதத்தை ஏத்துக்கலனால தப்பு இல்லை. இந்து மதம் எதிரி மதமா? இல்ல. அதனால ஒரு முருகனை கும்பிடுறாரு, என்ன இருக்கு? தமிழ் கடவுள் தான் முருகன். திரு விஜய் அவர்கள் எல்லா மேடையிலும் டிஎம்கேக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. உங்களை அது கன்சிடர் அவர் விருப்பம். கனவுல என்ன வேணாலும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், நான் தான் வருங்கால முக்கிய அமைச்சர்னு சொல்லலாம். நம்மளும்ல கூட இருக்காலாம் சிரிக்காப்புல சொல்லும் போது, அதனால விஜய் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அது அவர் விருப்பம். அவர் கனவுல வாழ்றாரு, கனவுலத்துல இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தல் சந்திக்கல, ஒரு கவுன்சிலர் கூட அவர் கட்சியில இல்ல, ஒரு ஊராட்சி தலைவர் இல்ல, பிரசிடென்ட் இல்ல, எம்எல்ஏ இல்ல. நாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வரோம்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? அதனால அது அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதலமைச்சராக தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவர் ஆசைக்கு சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு. இங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு உங்களோட அழுத்தம் தான் காரணம்னு பல மேடைகளை பதிவு பண்றாரு. அது அவரோட சொந்த இது. அவர் படத்தை ஓடலையும், அவர் படம் ரிலீஸ் ஆகலைங்கிறனால அவர் சொல்றாரு. அவர் சொந்த சுயநலத்துக்காண்டி சொல்றாரு தவிர மக்களுக்கான இது. பாசிசம், தீய சக்தின்ற போன்ற வார்த்தைகள்லாம் விமர்சனமா வைக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பாசிசம் என்ன அடிப்படையில் சொல்றாரு? பாசிசம் ஜனநாயக நாடு தானே. ஜனநாயகத்துல எல்லாரும் தானே பொதுவா இருக்கேன். என்ன குடும்பம் நடந்துச்சு, எந்த மாதிரி தனிப்பட்டாங்க. அப்புறம் பாசிசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அது தப்பு. அந்த வார்த்தையே தப்பு. பாசிசம்னா ஏதாவது ஒரு மதத்தையோ ஒரு அடிமைத்தனத்தையோ நீங்க முன்னிறுத்தணும். என்ன அடிமைத்தனம் இந்தியாவில் நடந்திருக்கு? 10 ஆண்டு என்ன நடந்தது விஜய் சொல்லுங்க. இல்ல முக ஸ்டாலின், முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்லுங்க. பாசிசம்னா ஏதாவது ஒரு அடிமை இருக்கணும்ல. ஹிட்லரை பாசிசவாதின்னு சொல்றான். அடிமைத்தனம் பண்ணாரு, யூதர்களை கொண்டாரு. மோடி யாரை கொண்டாரு? எந்த அடிமைத்தனம் பண்ணாரு? என்ன அடிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு? சொல்லுங்க. சொல்லாம வெறும் பாசிசம்னா அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்திக்கிறனால அது உண்மையாயிருமா? அது கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி மொத்தமா உங்க கூட்டணியை விமர்சிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு கூட்டணி இல்ல, அதனால எங்க கூட்டணி விமர்சிக்கிறாரு. அவர் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நம்பர் 5ல இருக்காரு. அவர் அப்ப என்ன சொல்ல முடியும்? அவருக்கு கூட்டணி இல்ல, வருவாங்கறா. யார் வருவா? தமிழ்நாட்டுல எந்த கட்சி இருக்கு கூட்டணி வர்றதுக்கு? ஆள் இல்லாதனால அவர் சொல்றாரு. அவர் அனாதையா நிக்கிறனால 2ஆம் கட்ட கூட்டணி பலத்துல இருக்க அதிமுக பார்த்து அவர் இந்த விமர்சனம் வைக்கிறார். இப்போ டிஎம்கேக்கு எங்களுக்கு தான் போட்டின்றாரு. உங்களோட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கு. நாங்க இந்த தமிழகத்தை வந்து 2-3 வருடம் ஆண்ட கட்சி. நாங்க வந்து அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அவங்க தயவும் தேவையில்லை. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் அதிகமா உங்களோட ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். விஜயகாந்த் யாரை பிரிச்சாங்கிறது காலம் தான் பதில் சொல்லிச்சு. அவளிய தேர்தல் முடிஞ்சாதான் விஜயகாந்த் யாரை ஓட்ட பிடிக்கிறார், எங்க ஓட்ட பிடிக்கிறாரா, திமுக ஓட்ட பிடிக்கிறாரா, இல்ல அவரே எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போறாராங்கிறது தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். அதனால கருத்துங்கிறது யாரு வேணா என்ன கருத்து வேணா சொல்லலாம். தேர்தல் முடிஞ்சாதான் உண்மையான நல்ல தெரியும். அதனால அவங்க வந்து ஒரு குத்துமதிப்பா ஏதாவது பத்திரிகையில ஒரு பெரிய இதை பின்பத்தை காட்டணுங்கிறக்காண்டி அவங்க அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க இந்த ஓட்டை உடைச்சிரும், அந்த ஓட்டை உடைச்சிரும். ஓட்டு தேர்தல் சந்திச்சா தானே அந்த ஓட்டு சதவீதமே தெரியும். அதனால வரும் தேர்தல் முடிஞ்சாதான் விஜயோட நிலையே தெரியும். அதுக்கு முன்னாடி அவரை வந்து நீங்க என்ன வேணா புகழ்ந்துக்கலாம், அதாவது விருப்பம். கூட்டணி வைக்கிறவங்க எல்லாம் கூட்டமா வருவாங்க, நான் சிங்கிளா தான் வருவேன் அப்படின்ற மாதிரியும் பல மேடைகள். அது ரஜினி டயலாக், அதுவும் காப்பி தான். அவர் டயலாக் கிடையாது, அது ரஜினி டயலாக். அதனால அதை கூட காப்பி அடிச்சு தான் அவர் பேசக்கூடிய நிலைமையில இருக்காரு தவிர சொந்த கருத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொந்த டயலாக். எல்லா மேடைகளையுமே என்ன பார்த்தா எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமூக மக்களுக்காக நான் அம்மா சொன்னா யாரை பார்த்தும் காப்பி அடிக்கல. ரத்தத்தின் ரத்தங்களே புரட்சி தலைவர் சொன்னார், யாரை பார்த்தும் காப்பி அடிக்கல. சிங்களா வருவேன் சொன்னது ரஜினிகாந்தை பார்த்து காப்பி அடிச்சது. அப்ப அவர் தான் காப்பி அடிக்கிறாரு. எங்க தலைவர் காப்பி அடிக்கல, எங்க புரட்சி தலைவர் காப்பி இல்ல. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவரும் போட்டு தான் ஒரு ஓட்டுக்கே வராரு, களத்துக்கே வராரு. அவருக்குன்னு ஒரு தலைமையே கிடையாது. கட்டுற வேட்டியும் நாங்க வச்சிருக்க ரெட்டல படமும் தானே இப்ப அவரை காப்பாத்துன்னு நம்புறாரு. அப்ப எங்களை நம்பி தான் அவர் களத்துல இருக்காரா தவிர அவரை நம்பி நாங்க இல்ல. பிஜேபியோட பார்ட் பி தான் தாவேக்கான்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? விமர்சனங்கள் இல்லைன்னா அரசியல் இல்ல. அதனால விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அது பொய். 2026 பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணி கண்டிப்பா ஆட்சிக்கு வரும். திமுகங்கிற இந்த வரலாறு முடிஞ்சு போகும். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையான இந்த பொதுக்கூட்டம். இது பொதுக்கூட்டம் அல்ல, இது இந்திய அளவிலே தமிழ்நாட்டை புரட்டி போடுகின்ற ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக எழுந்த மக்களுடைய எழுச்சி கூட்டம் இது. இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுகிறாரே என்று சொன்னால் தென் தமிழகம் ஒட்டுமொத்த 90% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை தலைமை ஏற்றிருக்கின்ற இந்த என்டிஏ கூட்டணியை வெற்றியடைய செய்வதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கின்ற மகத்தான கூட்டம். இந்த கூட்டம் இந்திய திருநாட்டிலே என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துகின்ற அற்புதமான கூட்டம். 2026 மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராப்பதற்காக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சூளுரைத்து உரையாற்றுகின்ற எழுச்சி உரையானது திருப்புமுனை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அது வந்து செல்லா காசு, அவர் வந்து பஞ்சரான டயர். அவரு அந்த டயரை மாட்டி எந்த வண்டியில ஓடமே ஓடாது. அவர் வந்து எப்பயோ போயிட்டாரு. அம்மாவுக்கு பின்னாடி
அதிமுக விசுவாசம் போச்சு, அதிமுக வெறித்தனம் போச்சு. அவர் குடும்பத்துக்காக சுயநலத்திற்காக அவர் எடுக்கப்பட்ட தவறான முடிவு திமுகவுக்கும் இந்த சரிவை தரக்கூடிய ஒரு முடிவு. சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அது அவங்க தன்னம் ஜனநாயக நாட்டில் யாரு வேணாலும் கட்சியை தொடங்கலாம், அது அவங்களுடைய உரிமையும் கடமையும். ஆனா இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி வெல்லும், வெற்றி பெறும். விஜய் அவர்கள் பாஜகவை எல்லா இடத்துலயும் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பொருளாதாரத்தை, அவர் வச்சிருக்க பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடியதற்காக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒழிய தமிழகத்தை கைப்பற்றணும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல அவர் கட்சி ஆரம்பிக்கல. அவருக்கு சினிமா துறையில ஆளுகின்ற அரசு பல்வேறு இன்னல்களை தந்த காரணத்தினால் இன்றைய தினம் அவர் கட்சி ஆரம்பித்து சொத்தை பாதுகாப்பதற்காக அவர் இந்த கட்சி ஆரம்பித்திருக்காரு ஒழிய தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்படி அவர் நினைத்து இருந்தால், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று உள்ளபடியே அவர் நல்லது நினைத்திருந்தால் இன்றைய கூட்டணியிலே, இந்த கூட்டணியிலே சேர்ந்து அவர் நல்லதை செய்வார் என்றால் அதைத்தான் செய்திருக்க வேண்டும். 2026 பொறுத்தமட்டிலே மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தல். திமுகவிற்கு இது மிகப்பெரிய சவுக்கடிக்கக்கூடிய தேர்தல். இந்த திமுக சுயநலத்துக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை விட்டுவிட்டு, மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம், நல்ல திட்டத்தை மறந்துவிட்டு அவருடைய கட்சிக்காரர்கள், குடும்பத்துக்காரர்கள் வாழ்வதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதால் இன்று தோல்வியை சந்திக்க போகிறார் என்பது உறுதி. 3000 பரிசு கொடுத்திருக்காரு, மகளிர் தொகைன்னு வரிசையா திட்டங்கள் அறிவிச்சுட்டே வராரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆளுகின்ற ஆட்சியில அவர் இருக்கிறாரு, அவர் எந்த திட்டம் வேணாலும் கொடுக்கலாம். நல்லது செய்திருந்தால், இதுவரையில் அவர் நல்லது செய்திருந்தால் இது மாதிரி திட்டங்கள் நிச்சயமாக அறிவித்திருக்க மாட்டார். இருக்கின்ற 502 வாக்குறுதியை நாம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று அவர் நம்பினால், செய்து இருந்தால் இந்த திட்டத்தை நிச்சயமாக புது திட்டத்தை அறிவிக்க மாட்டார், புது கூட்டணியை சேர்க்க மாட்டார். தனித்து நின்று கூட வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையில் நல்லது செய்திருந்தால் அவர் நிற்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஆனால் அது உண்மையிலே நல்லது செய்யவில்லை. அதனாலதான் அதிமுக இருக்கவங்க எல்லாம் கூவி அழைச்சி கூட்டணியில் சேர்க்கிறாங்க. விஜய் அவர்கள் கூட்டணியே இல்லாம ஜெயிச்சு காட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜனநாயகத்துல தேர்தல் நான் கட்சி ஆரம்பிச்சா கூட நான் முதலமைச்சர் தான் சொல்லுவேன். நான் முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என் கூட யாருமே வரமாட்டாங்க. நான் ஜெயிப்பேன், தனித்து நிற்பேன், ஜெயிப்பேன்னு சொல்றது ஜனநாயகத்துல ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அவங்க கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக அவருடைய ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை. ஒரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுமே தாவேக்கால தான் இருக்காரு, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, திமுகவுல இன்னைக்கு இருக்கிற 14 அமைச்சர் திமுகவுல அதிமுக காரர்களை வச்சு தான் அவங்க ஆட்சியை நடத்துறாங்க. திமுக காரங்க ஆட்சி அமைச்சர்களை வச்சு நடத்தி இருக்கலாம், அவங்களால முடியாத காரணத்தினால இன்னைக்கு அதிமுக அமைச்சர்களை பூரா விலைக்கு வாங்கி நடத்துறாங்க. இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. பொதுக்கூட்டம் வருகின்ற 2026 திருட்டு முன்னேற்ற கழகத்தின் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம். திரு மோடி அவர்கள் மதுரை நோக்கி வந்திருக்காரு, திருப்பரங்குன்றம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அதுவும் கிடையாது. அவர் எப்போதுமே ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவர், அதனால இங்கே வந்திருக்கிறதுனால இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்காங்க. மற்றபடி இதை இந்த பிரச்சனைக்காண்டி மோட்டிவ் பண்ணி போகணுங்கிறது கிடையாது. அவர் எப்போதுமே ஆன்மீகத்தில் உள்ளவருங்கிறதுனால இன்னைக்கு திருப்பரங்குன்றத்திலோட முருகரை தரிசனம் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு இடம் போகும்போதும் அந்த இடத்துல என்ன சாமி இருக்கோ அதை அவரும் தரிசிக்கிறது அவருடைய வழக்கம். 2026 என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இந்த திராவிட அரசு ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. அதனால மக்கள் மத்தியிலையும் நிறைய ஒரு எதிர்ப்பாளை ஆகிட்டு வருகின்ற தேர்தலில் நிச்சயமா இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அமையும் நினைக்கிறீங்க? இதுதான் உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொன்னால் இதுதான். ஏன்னா எல்லா மதத்துக்கும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மதத்துக்கும் ஒற்றுமையாக போறாரு. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ஆகட்டும், ஒரு பக்ரீத் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நோன்பு திறக்காரு, கிறிஸ்துமஸ்ல போய் கலந்துக்கிட்டாரு. இதுதான் உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி. இந்த திராவிட அரசு சிறுபான்மையினர் ஓட்டுக்காண்டி அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ பெரிய அளவில் எடுத்து பண்றாங்களே தவிர மற்றபடி இதுதான் உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பாய்சிசம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களை தாக்குறாரு, இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் அவர் பாய்சிசம், அவர் இந்த பாய்சிசம் என்னன்னு அர்த்தம் அவர்கிட்ட கேளுங்க. அவர் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் பண்ணியிருக்காரா? இந்த 41 பேர் இறந்தாங்க, இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாரா? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் வீட்டில இருந்து வெளியே மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு மக்களுக்காண்டி ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாரா? அன்னைக்கு கடந்த மாநாட்டில் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஜெயிச்ச பிறகு கிராமமா போவோங்காரு. ஜெயிச்ச பிறகு கிராமம் என்னத்துக்கு? மக்கள் குறைகளை முன்னிட்டே கேட்கணும். அவருக்குலாம் அரசியல் புரிதலே கிடையாது. அவங்களாம் ஏசியில இருந்து வாட்ஸ்அப் அரசியலும் ஃபேஸ்புக் அரசியலும் பார்க்கக்கூடியவங்க. நிறைய பேர் தாவேக்கா ரசிகர்கள் எல்லாமே இந்த வட்டம் தாவேக்கா தான் வரும், பெண்களுடைய ஓட்டு எல்லாமே தாவேக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு உரிமை வரல. இப்போ இந்த ஓட்டு உரிமை வராதவங்க செய்வாங்க. ஓட்டு உரிமை வந்த பிறகு அவங்களுக்கு சுயமா சிந்திக்கணும்ல. அப்போ இந்த நாடு இவருக்கு ஓட்டு போட்டா சரி வரான்னு சொல்லி இந்த மக்கள், அதாவது
18 வயசு 17 வயசு இந்த இவங்க தான் இப்போ வராங்க. இப்போ நீங்கள் நிறைய அந்த இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அதில் போட்டிருப்பாங்க பாருங்க, உங்க தலைவர் வந்து சிஎம் ஆகனா எத்தனை தொகுதி, 4 தொகுதி. அப்போ அந்த அளவுக்கு புரிதல் இல்லாதவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. புரிதல் இருக்கவங்க அதில் இருக்க மாட்டாங்க. அந்த புரிதல் இருக்கவங்க தான் இப்படி பேசுறாங்க. இப்போ எல்லா மேடையிலுமே திரு விஜய் அவர்கள் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. உங்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறனால தான் அப்படி சொல்றாரு அப்படின்றது விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ல, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி, ஏன்னா அது ஆளுங்கன்ற கட்சி, அதை எதிர்க்கும் போது தான் இவர் வந்து இருக்கேங்கிறது ஒரு பிரதிபலிக்குங்கிறதுனால அப்படி சொல்றாரு. உண்மையான அவர் சீன்லே கிடையாது. இது வந்து ரசிகர்களுக்கான ஒரு கூட்டம் வெளியே தந்துட்டு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி அவங்க கூட கூட்டணி எதுவுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு அவர் வந்து சொன்னாரு, அங்க வந்து எங்க கூட கூட்டணிக்கு வந்தா ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாரு. ஒருத்தர் யாராட்ட போனாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா தெரியும், மக்களுக்கும் தெரியும், உங்களோட தலைவர்களுக்கும் தெரியும் அது எடுபடாதுன்னு. விஜய் அப்படின்றனால அடுத்தடுத்த அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, 400 ரவுடின்னு, அப்படி சொன்னாதானே கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, எதுல இருந்து கொடுத்தாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரு கட்டமைப்பே கிடையாது கட்சியில. இப்போ 2-3 மாநாடு நடந்து மக்களை வந்து நிக்கிட்டே பேசிட்டு போயிட்டாரு. சேர் அடிச்சுன்னு இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி சார்பா மீட்டிங் நடக்கு, கொஞ்சம் கழிச்சு பாருங்க, வீடியோ எடுங்க. சேர் நாங்களே அடிக்கி போட்டு போயிருவோம். இப்போ நானும் ஒரு ஒன்றிய தலைவர், திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் நாங்குநேரி மேற்கு ஒன்றிய தலைவர், கிழக்கு ஒன்றிய தலைவர், நாங்களே சேர் எங்க டேபிள்ல எவ்வளவு இருக்குமோ அந்த சேர் நாங்களே அடிக்கி போட்டு போயிருவோம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து சென்சார் போர்டு நடத்தக்கூடியது. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நாங்கள் அந்த படத்தை பார்க்கல. இது சென்சார் போர்டு என்ன கருத்து வச்சிருக்கோ அதில் உள்ள சென்சாரை கட் பண்ணி தானே பண்ண சொல்றாங்க. ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. கட்சி பொதுக்கூட்டம் நடக்குது. எங்க அக்கா வந்து மாநில தலைவியா பொறுப்பேற்க போறாங்க. அவங்க வந்து மாநில தலைவியா பொறுப்பேற்கிறாங்க. அக்காவுக்காக நான் கூட வந்திருக்கிறேன். அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக. என்ன சொல்ல வராங்க உங்க தலைவர்கள்? எங்க தலைவர் வந்து இது பெரும் கூட்டமா இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு. ஆட்சி இவங்க வந்து என்னைக்காவது அமைப்பாங்க. விவசாயிகளுக்கு வந்து நிறைய அவர் வந்து பண்றாரு. அதனால அவர் மோடி நிறைய திட்டங்களை நிறைய கொடுக்குறாரு. ஆனா மக்கள் மத்தியில தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து அவங்க இங்க இருக்கிறவங்க தான் செய்யறாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. பாதி அமௌண்ட் போட்டு செய்யறாங்கன்ற விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியல. இந்த கூட்டத்தை வச்சு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க மக்கள் மத்தியில. அதனால இருக்கும் நான் நம்புறேன். எல்லாம் பாரத பிரதமரை நோக்கி தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து மோடிஜி அந்த கட்சியில தான் சேரணும் அப்படின்னு எல்லா பெண்கள், ஒவ்வொரு கிராமப்புற பெண்களுமே மோடிஜி கட்சியில தான் நான் சேருவேன் அப்படின்னு எல்லா பெண்களுமே அணிவகுத்து வந்துட்டாங்க. அதனால வருகின்ற 2026 பாரத பிரதமர் மோடிஜி தாமரை சின்னம் தமிழகத்தில் தரணியில் சிகரத்தை தொட போகிறது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போடுவாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் தாமரைக்கு ஓட்டு போடுவாங்க. தாமரை தான் ஜெயிக்கும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்து மனம் வீச போகிறது. இதுதான் உண்மை. திரு விஜய் அவர்கள் எல்லா ஸ்டேஜ்லயுமே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. பிஜேபி பத்தி பேச மாட்டாரு. இதோட கொள்கை எதிரியே பிஜேபி தான் சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் அவர்கள் வர்றாருன்னா நிறைய பேர் கட்சிக்கு வரலாம். அது வந்து உரிமை, எல்லாரோட உரிமை. ஆனா மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க 2026 தான் தீர்மானிப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஒரே ஒரு உண்மையான விஷயத்தை என்ன சொல்ல வரேன்னா, தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் என்பதுதான் உண்மை. இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றக்கூடாது, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சோ, அந்த தீபத்தை ஏத்துறதுக்காக ஐயா நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னைக்கு வருகை தந்து இன்னைக்கு தீபம் ஏற்றிருக்காங்க. இதை யாரும் தடுக்க முடியல. இந்த 5000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு இந்த திராவிட முன்னேற்ற நினைக்குது. அது ஒரு காலம் நடக்காது. 5000 ரூபாங்கிறது பெருசு கிடையாது. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது தான். 5000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வரிகளை ஏற்றுவாங்கிறது இனிமே தான் போக போக தெரியும். உதாரணத்துக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மின்சார கட்டணத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் எதில் கொள்ளை பண்ணியிருக்கேன்னு தெரியும். இலவச பேருந்துங்கிற பேரில் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டில் 40-50 பஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 4-5 பஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணால் தெரியும். ஒவ்வொரு மகளிர்களும் இலவச பேருந்துங்கிற பேரில் அரை மணி நேரமாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. எங்கள் தொகுதியில் நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ராஜபாளையம் தென்காசி பைபாஸ் அதில் 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா நிர்வாக திறனற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால பஸ்ஸுகளுக்கான திராவிடத்துக்காக நிர்வாகம் சரியில்லை.
அதனால எல்லா பஸ்ஸுகளையும் அவங்களால இயக்க முடியல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பஸ் போன இடத்துல 2-3 பஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இலவச பஸ்ங்கிற பேர்ல நம்ம மக்கள் தான் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. தலைவர்கள் முடிவு பொதுக்கூட்டங்கள்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இந்த தமிழகத்தில் மட்டும் இன்னும் காசை கொடுத்து நம்ம திரும்ப ஆட்சியில் வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு கனவு மட்டும் கனவை பழிக்காது. அதை பற்றி தான் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க. முக்கியமாக அவர்கள் செய்த 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் வெறும் 100 கூட இல்லை, 100 கூட இல்லை, ஒரு 30% கிடையாது. அதுலேயும் பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகல. வாக்குறுதி என்ற பேரில் வாக்குறுதி ஒரு தொகுதி அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் 500 வாக்குறுதியில் கொடுப்பாங்க, ஆனால் சரியாக நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் மோடி சொன்ன திட்டத்தை காட்டிலும் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றி விட்டார். இன்னும் ஏகப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வர காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால முற்போக்கு கூட்டணி NDA கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைக்கிறதுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டம் பெரியலம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக மிக தாழ்மையை கொடுக்கிறேன். முழு ஒத்துழைப்பு தருவோம். 2026 பொறுத்தளவுக்கு திமுகவை தம்சம் பண்றோம். NDA கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குறோம். அடுத்து பிஜேபி அதிமுக தான் தமிழ்நாட்டில். சொல்லுவான், எப்படி சொல்லுவானா, 10 பேரோட வருவான். ஆனா அந்த 10 பேர் நம்மள அடிச்சு புடியான்னு தெரியும். ஏன்னா நான் சிங்கிள் 2 பேரோட தான் இருக்கேன். ஆனா அந்த 10 பேரை விட்டுட்டு அங்கிட்டு 2 பேரும் ஒரு 10 பேர் இருப்பான், 15 பேர்கிட்ட போவேன். 10 பேர்கிட்ட நீ அடி தாங்க மாட்டேன். இங்க 15 பேரை பார்த்துட்டு அதெல்லாம் அவங்க தான் எனக்கு எதிரி, நீ எதிரி கிடையாது. முதல்ல எங்கிட்ட பதில் சொல்றான்னு விவரம். எங்களுக்கே பதில் சொல்ல தகுதி இல்ல. இந்த மறைமுகம் ஓப்பன் எதுவுமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை டைரக்ட் வந்தா உன்னைய காத்துக்கிருவேன். நீ எங்களுக்கு எதிரான நீ வெட்டியா பேரு. பொறுத்தவரை விஜய பொறுத்தவரைக்கு நான் ஒன்னே ஒண்ணு விஜய்க்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றிய அரசுன்னு ஏன்டா இந்தியாவே எங்க மாநில தலைவர், எங்க இந்திய தலைவரை பார்த்து மத்திய அரசுன்னு ஒரு மாநிலத்தை ஆண்டுகிட்டு ஒன்றிய அரசு நீ சொன்னா சார் ரைட்டு. திமுக 50-70 வருஷம் பாரம்பரியம் இருக்கு. நேத்து வந்த நீ ஒரு கூத்தாடின்னு நான் சொல்ல எனக்கு மனசு இல்ல. நீ ஒரு நடிகை. நேத்து வந்துட்டு ஒன்றிய அரசுன்னு உன் வாயிலிருந்து வருதுன்னா அப்போ உன்னை பின்னால யாரோ இயக்குறாங்க. எங்களை பாசிசம்ன்ற நீ உன்னை மிஷினரிஸ்ட் தான் ஏற்கிறாங்க. நாங்க சொல்றோம் உன்னை ஏற்கிறது கிறிஸ்தவ கும்பல், நல்ல கிறிஸ்தவர் கிடையாது. அதுக்குன்னு இருக்காங்க பாருங்க அவங்க அந்த மேனேஜர்ஸ். அதை வச்சே சம்பாரிச்சு NGO பண்றாங்க. அப்ப விஜய் மாதிரி ஒரு ஆளை வளர்த்தோம்னா நமக்கு பேக்ரவுண்டா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்றிய அரசு ஒரு வாயில இருந்து சொல்லியிருக்க கூடாது.